நம்முடைய தேவன் நல்லவர், அன்பு நிறைந்தவர். அந்த தேவனுடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷம். கடந்த பல நாட்களாக தேவனுடைய நாமங்களை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றோடு அந்த சப்ஜெக்டை நாம் நிறைவு செய்கிறோம். இன்னும் ஏராளமான தேவனுடைய நாமங்கள் இருக்கிறது. நீங்கள் தியானியுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு சந்தர்ப்பத்திலே நாம் இப்பொழுது பார்க்காத, தியானிக்காத நாமங்களை நாம் தியானிக்கலாம். நாளை முதல் ஒரு புதிய தலைப்பிலே நாம் செய்திகளை கேட்க இருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய தேவன் எல்லா தடைகளையும் நீக்கி, தடைகளை உடைத்து நமக்கு வெற்றியை தருகிறவர். ஏல் பிராசிம் என்கிற தேவனுடைய நாமத்தை குறித்து உங்களோடு கொஞ்ச நேரம் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். 2 சாமுவேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து தான் இந்த பெயர் எடுக்கப்பட்டிருக்கிறது. தாவீது பாகால் பிராசிமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்து ஓடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அது நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பால் பிராசிம் என்று பெயரிட்டான். காட் ஆஃப் பிரேக் த்ரூ, ஆங்கிலத்தில் சொல்லணும்னா காட் ஆஃப் பிரேக் த்ரூ. அதாவது ரொம்ப நாளாக அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகளை திறந்து ஒரு புதிய பாதையிலே, ஒரு புதிய வழியிலே, ஒரு புதிய வெற்றியை கொடுத்து வெற்றிகளின் பாதையிலே நடத்துகிறவர். பிரேக் த்ரூ உடைச்சு வெளியே வர்றது. அப்படி உடைத்து வெளியே வரப்பண்ணுகிறவர் நம்முடைய தேவன். ஏல் பிராசிம் தடைகளை உடைக்கிறார். இயேசுவின் நாமத்தில் தடைகள் உடைக்கப்படுகிறது. பல ஆண்டுகளாய் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள், ஏதோ ஒரு தடை, உங்களுடைய முன்னேற்றத்திற்கு ஏதோ ஒரு தடை, உங்களுடைய பெருக்கத்திற்கு ஏதோ ஒரு தடை, சம்திங் பிளாக்ட், ஏதோ ஒன்று உங்களை அப்படியே மூடி வைத்திருக்கிறது, அடைச்சி வச்சிருக்குதுன்னா, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், ஏல் பிராசிம் உங்களுக்கு முன்னே சென்று தடைகளை உடைத்து போட்டு உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பிரேக் த்ரூவை கொடுப்பாராக. அந்த பிரேக் த்ரூ இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வருகிறது என்று நான் சொல்லுகிறேன். அது திடீரென்று வரலாம், திடீர்னு வரும். கர்த்தர் திடீர்னு செய்வார். எப்போ நடக்கும் தெரியாது, எப்படி நடக்கும் தெரியாது. திடீர்னு யோசேப்பை கர்த்தர் சிங்காசனத்தில் உட்கார வைத்தவர். திடீர்னு ஒரு நைட்டில், அருமையானவர்களே, எத்தனையோ வருடங்கள் காத்திருந்தான். அவன் தரிசனம் கிடைத்து அவனுக்கு சொப்பனம் பார்த்து எத்தனை வருடங்கள் அவன் காத்திருந்தான். திடீர்னு ஒரு நாள், ஒரே நைட்டில், அருமையானவர்களே, அந்த தரிசனம் நிறைவேறினது. சிங்காசனத்தில் போய் உட்கார்ந்தான். அதுக்கு நடுவில் பலவிதமான ஏற்ற தாழ்வுகளுடைய வாழ்க்கையில் வந்தது. குழிக்குள்ளே போடப்பட்டான், சிறைச்சாலையில் போடப்பட்டான், பொய்யாய் பழி சுமத்தப்பட்டான், பாவம் அவனை மேற்கொள்ள பார்த்தது. இப்படி பலவிதமான சூழ்நிலைகள் வழியாக போய் அப்படியே ஒரு அடைக்கப்பட்ட நிலையில் தான் யோசேப்பு இருந்தான். சிறைச்சாலைக்குள்ளே அடைக்கப்பட்டவனாய் இருந்தான். சிறைச்சாலைக்குள்ளேயே கிட்டத்தட்ட 2 வருஷம் இருந்துட்டான். ஆனால் கர்த்தர் திடீர்னு அவனுக்கு ஒரு உயர்வை கொடுத்தார். அவனை சிங்காசனத்தில் உட்கார வைத்தார். ஒரு ராஜா மாதிரி உட்கார வைத்தார். ஒரு பிரேக் த்ரூ யோசேப்பினுடைய வாழ்க்கையில் ஒரு நைட்டில் வந்தது போல் உங்கள் வாழ்க்கையிலையும் இயேசுவின் நாமத்தில் திடீரென்று தடைகளை உடைத்து கர்த்தர் இதுவரை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்களுக்கு வார்த்தையை கொடுத்து, வசனத்தை கொடுத்து, அந்த வார்த்தையை நம்ப வச்சு, அந்த வசனத்தை விசுவாசிக்க வச்சு, அந்த வார்த்தையிலேயே வாழ வச்சு,
அது வேத்து எழுதப்பட்டிருக்கிறது யோசேப்பை குறித்து. தேவனுடைய வசனம் யோசேப்பை புடமிட்டதுன்னு எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அந்த அர்த்தம் என்னென்னா, அந்த தேவனுடைய அவர் கொடுத்த அந்த தரிசனம், அவர் அவனுக்கு சொன்ன வாக்குத்தத்தம், அது அவனுக்கு உள்ளே இருந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு, கிரியை செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அவன் பலவிதமான போராட்டங்கள் நடுவில் போனாலும், இன்னல்களின் நடுவில் போனாலும், அந்த வசனம் அவனுக்குள்ளே வேலை செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. நான் சாதாரணமான ஆள் இல்லை, எனக்கென்று ஒரு திட்டம், ஒரு நோக்கம், ஒரு தரிசனம் எனக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிறார். எனக்கென்று ஒரு வார்த்தை இருக்கிறது, எனக்கென்று ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. உங்களுக்குன்னு ஒரு வார்த்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரா? உங்களுக்குன்னு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறாரா? அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறதை உங்களால் பார்க்க முடியல. பலவிதமான தடைகள் அப்படியே மூடி இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? முன்னேற முடியலையா? ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியலையா? அப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் இருக்கிறீங்களா? இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் தடைகளை உடைத்து உங்களை முன்னேறி செல்ல வைக்கிறார். திடீர்னு நடக்கும். திடீர்னு அருமையானவர்களே, அந்த செங்கடல் ரெண்டாக பிளந்தது. யாரும் எதிர்பார்க்கலை. என்ன செய்ய போகிறோம், இப்படி தான் நடக்கணும் அவங்களுக்கு தெரியாது. செங்கடல் ரெண்டாக பிளந்து அது வழியாக நடப்போம்னு கனவுலையே நினச்சி பார்க்கல. நீங்கள் கனவு காணாத சில காரியங்கள், சொப்பனம் காணாத சில காரியங்களை கர்த்தர் செய்து ஒரு பிரேக் த்ரூவை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க விரும்புகிறார். எரிகோ கோட்டை கர்த்தர் தகர்த்தார் பாருங்கள். அப்படின்றதுக்குள்ளே விழுந்தது பாருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகள், நான் சொல்கிறேன், அங்கே கதவை அடைச்சி வச்சுருந்தாங்க. அந்த எரிகோ கோட்டையினுடைய கதவை அடைச்சி வச்சுருந்தாங்க. தேவன் கதவை திறக்கலை, சுவரையே உடைத்தார். அந்த எரிகோ கோட்டையே உடைத்தார். இயேசுவின் நாமத்தில் இந்த நாளில் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன், உங்களுக்கு கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கலாம், கர்த்தர் உங்களுக்கு அந்த சுவரையே உடைத்து உங்களை முன்னேறி செல்ல வைக்கிறார். அடைக்கப்பட்ட கதவுகளை திறக்கிறது மாத்திரம் இல்லை, சுவரையே உடைப்பார் உங்களுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக. அந்த சுவரையே உடைத்து உங்களை முன்னேறி செல்ல வைத்து அவருடைய நாமம் உங்கள் மூலமாய் மகிமைப்படுவதை இந்த உலகம் பார்க்க விரும்புகிறார். அவருடைய பிள்ளைகள் முன்னேறி செல்வதை. அருமையானே, தடைபட்டு கிடக்கிறது தேவனுடைய திட்டம் இல்லை. தடைபட்டு நீங்கள் அமர்ந்திருப்பது தேவனுடைய திட்டம் இல்லை. உங்கள் தடைகளை கர்த்தர் உடைத்து உங்களை முன்னேறி செல்ல வைக்கிறார். சிறைச்சாலையின் கதவை உடைச்சு பேதுருவை வெளியே கொண்டு வந்தது போல உங்களையும் கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். உள்ளே அடைக்கப்பட்டு பல ஆண்டுகளாக ஏதோ ஒரு சிறைக்குள்ளே உட்கார்ந்துருக்கலாம். நீங்கள் வியாதியின் சிறை, தரித்திரத்தின் சிறை, வறுமையின் சிறை, கடன் என்கிற சிறை. சிறைனா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நம்ம விரும்பினாலும் வெளியே வர முடியாது, நம்ம நினச்சாலும் வெளியே வர முடியாது, நம்ம முயற்சி எடுத்தாலும் வெளியே வர முடியாது, எவ்வளவோ முயன்று பார்த்தாலும் வெளியே வர முடியாத இடம்தான் சிறை. ஒரு கட்டு, சிறைச்சாலைக்குள்ளே கிடக்கிற தேவனுடைய பிள்ளையே, ஏதோ ஒரு சிறை உங்களை உள்ளே கட்டி வைத்திருக்கலாம். இயேசுவின் நாமத்தில் ஏல் பிராசிம் இந்த தடைகளை உடைத்து முன்னேறி செல்ல வைக்கிறவர், வெளியே கொண்டு வருகிறவர், காட் ஆஃப் பிரேக் த்ரூ உங்களை அந்த சிறையிலேருந்து வெளியே கொண்டு வருகிறார். பேதுருவை அருமையானவர்களே, அவன் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறான் பாருங்கள். அடுத்த நாள் அவன் தலையை வெட்ட போகிறாங்க. நான் நைட்டில் நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். எப்படி தூக்கம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. மேபி நான் நினைக்கிறேன், நீ முதிர் வயது உள்ளவனாக வரைக்கும் நீ இருப்பேன்னு அவர் யோவான் சுவிசேஷத்தில் சொல்லியிருக்கிறார். அதனால் எப்போ முதிர் வயது வரைக்கும் நான் இருப்பேன்னு கர்த்தர் சொல்லிட்டார்ன்ற வசனம் அவனுக்குள்ளே இருந்ததுனால ஒருவேளை தூங்கினானான்னு தெரியல. ஆனால் தூங்கி கொண்டு இருந்தான், நன்றாய் தூங்கினான். இரவில் நன்றாய் தூங்கி கொண்டு இருக்கிறான். தூதன் தட்டி எழுப்பி கதவுகளெல்லாம் உடைச்சு, சிறைச்சாலை கதவுகளெல்லாம் திறந்து அவனை வெளியே கொண்டு வர்றார் பாருங்கள். காவலாளிகள் அங்கே நின்றுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரையும் தூங்க பண்ணி, நித்திரை வர பண்ணி, கர்த்தர் அற்புதமாய் வெளியே வர பண்ணினார். அந்த தேவன் தான் உங்களுடைய தேவன். அந்த ஆண்டவர் தான் உங்களுடைய ஆண்டவர். அவர் உங்கள் வாழ்க்கையை இப்படிப்பட்ட அற்புதங்களை கர்த்தர் செய்ய இன்றைக்கும் வல்லவராக இருக்கிறார், இன்றைக்கும் போதுமானவராக இருக்கிறார். இதை சொல்கிறதுக்கு தான் இந்த நாளில் கர்த்தர் என்னை பேச வச்சிருக்கிறார். யாரோ சிலருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மகத்தான அற்புதங்களை நீங்கள் காணப்போகிறீர்கள். மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அது திடீர்னு நடக்கும்.
எப்போ நடக்கும், எப்படி நடக்கும்னு தெரியாது. ஆனால் கர்த்தர் அதை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் சூப்பர் நேச்சுரலாக, நம்முடைய தேவன், அவர் காட் இஸ் சூப்பர் நேச்சுரல் காட். அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர். அவருடைய படைப்பு இயற்கைக்கு அப்பாற்பட்டது. அவருடைய அருமையானுடைய கிரியைகள் எல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்டது. இந்த வானம் இருக்குதே சூப்பர் நேச்சுரலாக உருவாக்கப்பட்டது. இந்த பூமி சூப்பர் நேச்சுரலாக உருவாக்கப்பட்டது. யாரோ உட்காந்து மண் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கல, வார்த்தையின் மூலமாக சூப்பர் நேச்சுரலாக உருவாக்கப்பட்டது இந்த பூமி. அப்படின்னா நான் சொல்கிறேன், நீங்களும் நானும் வாழ்கிறது சூப்பர் நேச்சுரலுக்கு கீழே, சூப்பர் நேச்சுரல் அந்த வானத்துக்கு கீழே, சூப்பர் நேச்சுரல் பூமிக்கு மேலே தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நம்மளை சுற்றி சூப்பர் நேச்சுரல் தான் இருக்குது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களுக்கு நடுவில் தான் நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நாளில் உங்களுடைய மனதுக்குள்ளே பதியுங்கள், இருதயத்துக்குள்ளே பதியுங்கள். we are living with the supernatural things. நம்மை சுற்றி we are surrounded by supernatural things. அருமையான இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களின் நடுவில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர். ஆகவே நேச்சுரலாக இதெல்லாம் நடக்காதுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. நேச்சுரலாக நடக்காது, சூப்பர் நேச்சுரலாக நடக்கும். இயல்பாய் நடக்காதது இயல்புக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நடக்கும். காட் ஆஃப் பிரேக் த்ரூ, நம்முடைய தேவன் தடைகளை உடைத்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் சொல்கிறான் பாருங்க, தண்ணீர்கள் உடைத்து ஓடுகிறதை போல சத்துருக்களை ஓட வைத்தார். இயேசுவின் நாமத்தில் அவ்விதமாய் ஓட வைப்பார். உங்கள் வாழ்க்கையிலும் சத்துருக்களை, பொறாமைப்படுத்த மனிதர்களை, உங்களுக்கு தீங்கு செய்ய நினைக்கிற சத்துருக்களை அருமையாலே தண்ணீர்கள் உடைத்து ஓடுகிறது போல ஓட வைப்பார். ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காரியங்களை செய்கிறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் பிலீவ், அவரை அப்படியே விசுவாசிங்க. என் வாழ்க்கைக்குள்ளே எனக்குள்ளே நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க ஆண்டவரே, எனக்குள்ளே நீங்கள் ஜீவிக்கிறீங்க. யூ ஆர் டூயிங் மிராக்கிள் திங்ஸ். நீர் அற்புதங்களை செய்கிறவர். நீர் போகிற இடமெல்லாம் அற்புதம். நீர் பேசினால் அற்புதம், நீர் தொட்டால் அற்புதம். அந்த அற்புதங்களின் தேவன் எனக்குள்ளே நீர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர். என்னுடைய வாழ்க்கையில் நான் அற்புதங்களை எதிர்பார்க்கிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நான் எதிர்பார்க்கிறேன்னு எதிர்பாருங்கள். ஜஸ்ட் எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட். எக்ஸ்பெக்ட் மிராக்குலஸ் திங்ஸ் ஃப்ரம் காட். அற்புதங்களை எதிர்பாருங்கள். சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை கர்த்தர் செய்ய போகிறார். ஏதோ ஒரு நன்மையை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க போகிறார். இது நடக்கும், நிச்சயமாக நடக்கும். இயேசுவின் நாமத்தில் எல் பிராசிம் உங்கள் வாழ்க்கையில் அதை செய்ய விரும்புகிறார். இருதயத்தை திறந்து விடுங்கள், உள்ளத்தை திறந்து விடுங்கள், மனதை விசாலமாக்குங்கள். நான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், அடைக்கப்பட்ட கதவை கர்த்தர் திறக்கிறார். நிறைய தருணங்களில் திறக்கிறார். சில நேரங்களில் கதவை திறக்கிறதில்ல, சுவரையே உடைப்பார். உங்களுக்காக உடைச்சி உங்களை முன்னேறி செல்ல வைப்பார். ஏன்னா நீங்கள் கானானை சுதந்திரிக்கணும். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை சுதந்திரிக்கணும்னா எரிகோ கோட்டை உடைக்கப்பட வேண்டும். எரிகோ கோட்டை தகர்க்கப்படணும். முன்னால் போகணும். இவர்கள் முன்னால் போனால் தான் இவர்களுக்கென்று கர்த்தர் வைத்த அந்த உச்சிதமான மேன்மையான அந்த கானானை இவர்கள் சுதந்திரிக்க முடியும். கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்கென்று நான் வைத்திருக்கிற மேன்மையான மகிமையான வாழ்வை நீங்கள் சுதந்திரிக்கணும்னா சில எரிகோக்கள் உடைக்கப்பட வேண்டியது இருக்கிறது. சில கோட்டைகள் தகர்க்கப்பட வேண்டியது இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் நான் அதை தகர்க்கிறேன். உங்கள் வேலை என்னென்னா, புதிய ஏற்பாட்டில் ஜஸ்ட் பிரைஸ் ஹிம், துதியுங்கள். கர்த்தரை துதிங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே பாருங்கள், கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து அருமையான தேவனுடைய பிள்ளையே எல்லாவற்றையும் நமக்கு அவைலபிள் ஆக்கிவிட்டு போயிருக்கிறார். எல்லாவற்றையும் சம்பாதித்து ஆவி உலகத்தில் வைத்து விட்டு போயிருக்கிறார். நம்ம வேலை சுதந்திரிக்கணும். ஆனால் சுதந்திரிக்கணும்னா சும்மா போய் சுதந்திரிக்கிறது இல்லை. போகிற வழியில் பல தடைகள் இருக்கத்தான் செய்கிறது. நேராக ஃபோர்வேல போய் சேர்ற மாதிரி சேர முடிகிறது இல்லை. வாழ்க்கை அப்படி இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படி இல்லை. ஏன்னா நம்ம இருக்கிறது பரலோகத்தில் இல்லை. நம்ம இருக்கிறது இந்த பூலோகத்தில் இருக்கிறோம். இந்த பூலோகம் எதிர்ப்புகள் நிறைந்த இடம். இந்த பூலோகம் எதிரிகள் நிறைந்த இடம். இந்த பூலோகம் பிசாசுகள் குடியிருக்கிற இடம். ஆகவே உங்களை சுதந்திரிக்க விடாமல் என்னென்ன தடைகளை கொண்டு வர முடியுமோ, என்னென்ன விதத்தில் தடை உண்டாக்கணுமோ
அத்தனை தடைகளையும் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து உங்களை அந்த போக விடாமல், முன்னேற விடாமல் தடுத்து நிறுத்துறதுக்கு பிசாசின் சேனைகள் பிரயாசப்படலாம். இல்லைன்னு சொல்லலை, பிரயாசப்படலாம். ஆனால் இயேசுவின் நாமத்தில் நீங்கள் வாயை திறந்து துதிச்சுக்கிட்டே, கர்த்தரை துதிச்சுக்கிட்டே, சிலுவையை நினச்சி, ரத்தத்தை நினச்சி, கல்வாரியை நினச்சி, அதை நினச்சி கர்த்தரை துதிக்கணும். எனக்காக ஜீவனை கொடுத்தீரே, எனக்காக ரத்தத்தை சிந்தினீரே, இந்த தடை உடைப்பது உமக்கு எம்மாத்திரம். நிச்சயமாய் தடைகளை உடைக்கிறவர், எனக்கு முன்னே செல்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரேக் த்ரூவை கொடுக்குறவர், உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய வியாபாரத்தில், என்னுடைய தொழிலில் ஒரு பிரேக் த்ரூ உண்டாகிறதுக்காக ஸ்தோத்திரம். என்னுடைய ஊழியத்தில் ஒரு பிரேக் த்ரூ உண்டாகிறதுக்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்கள், வாய் திறந்து சொல்லுங்கள். ஒரு பெரிய வெட்டிச்சு அப்படி முன்னேறி போகிற மாதிரி கர்த்தர் உங்களை முன்னேறி போக வைப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் வாழ்க்கையில் அது நடக்கும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். நான் சொல்கிறேன், அவ்விதமாய் போகும் பொழுது, இதுபோல் தடைகளை சந்திக்கும் பொழுது நமக்கு ஒரு சோர்வு வரலாம், சோர்ந்து போய் உட்காந்துருக்கலாம் சிலர். அந்த சோர்வு சில நேரங்களில் மக்களுக்கு ஆவிக்குரிய ஒரு ட்ரைனஸ், ஆவிக்குரிய வறட்சியை கொடுத்து விடுகிறது. ஆவியில் வறண்டு போகிறாங்க. ஆவியில் ஒரு களிகூறுதல் இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. ஏன்னா இப்போதும் தடையாகவே இருக்குது. முன்னேறி போகணுன்னு பார்க்குறாங்க. அவங்களுக்கு சாமர்த்தியம் இருக்குது, திறமை இருக்குது, தாளந்துகள் இருக்குது, கிருபை இருக்குது, எல்லாம் இருந்தாலும் அவர்கள் போக வேண்டிய தூரத்துக்கு போக முடியலை. அவர்கள் எட்ட வேண்டிய உயரத்தை எட்ட முடியலைன்னு அவர்கள் நினைக்கும் பொழுது அது அவர்களை சோர்ந்து போக பண்ணி அவர்களுக்கு ஒரு வறட்சியை, ஆவிக்குரிய வறட்சியை கொடுத்து விடுகிறது. நான் சொல்லுகிறேன், காட் ஆஃப் பிரேக் த்ரூ, இந்த ஏல் பிராசிம் உங்களுடைய ஆவிக்குரிய வறட்சியிலிருந்தும் உங்களை வெளியே கொண்டு வருகிறார். ஒரு பிரேக் த்ரூ மூலமாக அந்த ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ்லேருந்தும் உங்களை வெளியே கொண்டு வருவார். அது ஒரு வார்த்தையாக இருக்கலாம், அது ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்கலாம், அது ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கலாம், ஏதோ ஒன்றின் மூலமாக, அல்லது ஒரு தரிசனம், ஒரு சொப்பனத்தின் மூலமாக, ஏதோ ஒன்றின் மூலமாய் கர்த்தர் உங்களை அந்த ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ்லேருந்து வெளியே கொண்டு வந்து உங்கள் வாழ்வை முன்னேற செய்வார். இந்த தேவனுடைய நாமத்தை உயர்த்துங்கள், மகிமைப்படுத்துங்கள், தியானியுங்கள். தடைகளை உடைத்து உங்களை முன்னேற செய்கிற ஏல் பிராசிம் உங்களுக்குள்ளே இருக்கிறார், உங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் சும்மா இருக்கிறதுக்கு உள்ளே வரல, உங்களுக்குள்ளே சும்மா இருக்கிறதுக்கு உள்ளே வரல. அவர் உள்ளே வந்ததனுடைய நோக்கம், அவருடைய என்னென்ன நாமத்தையெல்லாம் நம்ம தியானித்தோமோ அந்த நாமத்துக்குள்ளே இருக்கிற அந்த குணாதிசயங்கள், அந்த தன்மைகளெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும், உங்கள் மூலமாக வெளிப்பட வேண்டும். நீங்கள் இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு தான் கர்த்தர் இவ்வளோ காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார், உங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், உங்கள் இருதயத்துக்குள்ளே அவர் இருக்கிறார். அதை எப்பொழுதும் உணருங்கள், அதை ரெக்கக்னைஸ் பண்ணுங்கள், ரியலைஸ் பண்ணுங்கள், அதை அறிக்கையிடுங்கள். தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ளே இருக்கிற ஒரு பெரியவர்னு சொல்லுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இத்தனை நாட்களும் நாம் தேவனுடைய நாமங்களை தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். நாளை முதல் வேறு ஒரு புதிய தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஆவியானவர் நமக்கு கிருபை தருவாராக. இவ்விதமாய் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி இந்த வார்த்தைகளை கேளுங்கள். இதை வார்த்தைகளை கேட்க அது காதுகளுக்குள்ளே போக போக அது ஒரு பெரிய தாக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் உண்டாக்கும். இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, இந்த வார்த்தை உயிருள்ள வார்த்தை. இந்த வார்த்தை உங்கள் காதுகளுக்குள்ளே போகும்பொழுது அது தாக்கத்தை உண்டாக்கும், ஒரு பாதிப்பை உண்டாக்கும், ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். அதுக்கு தான் நம்ம பேசுகிறோம். அதனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நேரம் ஒதுக்கி கேளுங்கள். கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு பேசி கொண்டிருக்கிறார். மகிமையான காரியங்களை, நீங்கள் கற்பனை பண்ணாத பல காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எல் பிராசிம் என்கிற நாமமுடையவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தடைகளை உடைத்து கர்த்தாவே, தடைகளை உடைத்து முன்னேறி செல்ல வைக்கிறவர், கதவுகளை திறக்கிறவர்,
சுவர்களை எதிராய் நிற்கிற, தடையாய் நிற்கிற சுவர்களையே உடைக்கிறவர், சிறைச்சாலை கதவுகளை திறந்து சிறைச்சாலைக்குள்ளிருந்து வெளியே கொண்டு வருகிறவர். கர்த்தாவே, தண்ணீர்கள் உடைத்தோடுகிறது போல சத்துருக்களை உடைத்தோட பண்ணுகிறவர் எங்களுக்குள்ளே வாழுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம், அறிக்கையிடுகிறோம். தகப்பன், இந்த வார்த்தை கேட்ட உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் அதை அப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை, அற்புதமான காரியங்களை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்து நீர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. Jesus loves you.